SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இளஞ்செழியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணத்தை போட்டுடைத்த அர்ஜுனா. வடக்கில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் ரவிகரன் எம்பி எச்சரிக்கை. ஜோசித ராயபக்சாவின் டெக்ஸி பார்ட்டி கைது. சட்டப்பூர்வமாக ராயராமா செய்யாத முப்படை பல வீரர்கள் கைது. தந்தை பிள்ளைகள் கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரே கைது. அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டு மாணவர்களுக்கு ட்ரம்பின் அதிரடி உத்தரவு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். வடக்கின் கடவுள் என வர்ணிக்கப்படுகின்ற நீதிபதி இளஞ்செழியன் தமிழன் என்ற காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியுயர்வு வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சனா குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் முன்வைத்த பிரேரணை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மக்களை பாதுகாப்போம் என அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதைப் பொருட்களை ஒழிக்கப் போவதாக கூறுவது மிகவும் கேவலமாக இருப்பதாகவும் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு நாட்டில் நீதிமன்றம் சுயமாக இறங்காவிடில் அந்த நாட்டிலேயே நீதி நியாயம் ஒருபோது நிலைநாட்டப்படாது என சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா, நீதிபதி இளஞ்செழியன் தமிழன் என்ற காரணத்தினால் பதவியுயர்வு வழங்காத கேவலமான அரசாங்கத்தில் பங்கு வகித்துக் கொண்டு எவ்வாறு நீங்கள் இவ்வாறான பிரேரணையை கொண்டு வருகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வடபகுதி கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டும் இந்திய இழுவைப் படகுகளை கட்டுப்படுத்தவில்லை எனில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இந்திய கடல் எல்லைகளை தாண்டியும் இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய மீனவர்கள் நுழைவதை இந்திய அரசும் இலங்கை கடற்படையும் தடுக்க வேண்டும். அதேபோல இலங்கை கடற்படையினரும் இந்த இந்திய இழுவைப் படகுகள் அத்துமீறி எமது கடற்பரப்புக்குள் நுழையும் விடயத்தில் பொறுப்பேற்று செயற்படுகின்றார்கள். இலங்கை கடற்படைப்பினை பாதுகாக்க வேண்டியது இலங்கை கடற்படையின் பொறுப்பாகும். ஆகவே இந்த விடயத்தில் கடத்தொழில் அமைச்சர் நீங்களே தலையீடு செய்யுங்கள். கடத்தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள். இல்லையேன் வடக்கில் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய 4 மாவட்டங்களிலும் கடத்தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள். இந்த நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் அளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான டொய்சி ஃபாஸ்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் கடவுளை நீதிவான் நீதிபுரத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவின் மகன் ஜோசித ராயபக்சாவின் பாட்டியும் டொய்சி பொரட் விக்ரமசிங்காவிற்கு கடவுளை நீதிவான் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடையை விதித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பிலேயே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. டொய்சி பொரட் விக்ரமசிங்காவிற்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முப்படைகளிலிருந்து சட்டபூர்வமாக ராயராமா செய்யாத 679 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 22 முதல் நேற்று வரை போலீஸ் மற்றும் ராணுவம் இணைந்து மேற்கொண்ட சோதனையில் இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் 535 பேர் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் 63 பேர் கடற்படை வீரர்களும் 81 விமானப்படை வீரர்களும் அடங்குவார்கள். கடந்த மாதம் 22 தகவல் துறையில் நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா முப்படைகளிலிருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை மித்திரிய முக்கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 18 நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் அருண விதானகமகே என்ற நபரும் அவரது 2 பிள்ளைகளும் கொல்லப்பட்டிருந்தார்கள். மோட்டார் சைக்கிளில் தந்தையும் பிள்ளைகளும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் மோட்டார் சைக்கிள் வந்தவர்களால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். அமெரிக்க கல்லூரிகளில் படித்து வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதன்படி அமெரிக்க கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராகவோ போராட்டம் செய்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், அமெரிக்காவில் உள்ள எந்த ஒரு கல்லூரி அல்லது கல்வி நிறுவனங்களிலும் படிக்கும் மாணவர்கள் சட்டத்துக்கு விரோதமான போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது. கல்லூரி நிர்வாகம் இதுபோன்ற போராட்டங்களை அனுமதிக்கவும் கூடாது. இவ்வாறு போராட்டங்களை அனுமதித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் அரசிடமிருந்து செல்லும் நிதியுதவி நிறுத்தப்படும். போராட்டத்தில் ஈடுபடும் வெளிநாட்டு மாணவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அல்லது அவர்களின் சொந்த நாட்டுக்கு நிரந்தரமாக திருப்பி அனுப்பப்படுவார்கள். அமெரிக்காவைச் சேர்ந்த மாணவர்கள் போராடினால் அவர்கள் நிரந்தரமாக கல்வி நிறுவனத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். குற்றத்தின் தன்மைக்கேற்ப அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளஞ்செழியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணத்தை போட்டுடைத்த அர்ஜுனா.
வடக்கில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் ரவிகரன் எம்பி எச்சரிக்கை. யோசித ராயபக்சவின் டாக்ஸி பார்ட்டி கைது. சட்டப்பூர்வமாக ராயராமா செய்யாத முப்படை பல வீரர்கள் கைது. தந்தை பிள்ளைகள் கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரே கைது. அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டு மாணவர்களுக்கு டிரம்பின் அதிரடி உத்தரவு.